வெல்கம் டு மை சேனல். இப்போ நான் மீன் வறுவல் மாதிரி வாழைக்காய் வறுவல் செய்ய போகிறேன். அது சாப்பிட மீன் வறுவல் மாதிரியே செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். வாங்க எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். இங்கே நான் அடுப்பத்து கடாயை வச்சுட்டு எண்ணெய் காஞ்சிச்சு. எண்ணெயில் மஞ்சத்தூள் அப்புறம் காஷ்மீரி மிளகாத்தூள் ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ என்ன பண்ணுங்கள், இஞ்சி பூண்டு நச்சு வச்சுருக்கேன், அதை ஆட் பண்ணிக்கோங்க. அப்புறம் சின்ன வெங்காயமும் நான் நச்சு வச்சுருக்கேன், அதையும் ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இந்தளவுக்கு கிளறி விட்டுட்டு அது கூட என்ன பண்ணுங்கள், புளி தண்ணியை ஆட் பண்ணிக்கோங்க. அப்புறம் உப்பு ஆட் பண்ணிக்கோங்க, தண்ணியும் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இந்த அளவுக்கு மிக்ஸ் பண்ணிவிட்டு வாழைக்காவை நான் இந்த சைஸ் கட் பண்ணி வச்சுருக்கேன். அதை என்ன பண்ணுங்கள், இப்போ அதோட அதில் வச்சு விட்ருங்க. எல்லா வாழைக்காவையும் வச்சு விட்டு மேலே வந்து மிளகுத்தூள் ஆட் பண்ணிக்கோங்க. அப்புறம் வரமிளகாய் பொடிச்சது இருக்கு இல்லையா, அதை அப்படியே தூவி விட்டுக்கோங்க. தூவி விட்டுட்டு கொஞ்சமாக கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு தீயை கம்மி பண்ணி வச்சு மூடி போட்டு நல்லா குக் பண்ணுங்கள். பாருங்கள், குக் ஆனோடனே இந்த சைடு திருப்பி போட்டு நல்லா குக் பண்ணுங்கள். அந்த தண்ணியெல்லாம் வற்றி கலர்லாம் மாறி இந்த அளவுக்கு நல்லா சுண்டி வரணும். அவ்வளோதாங்க. இப்போ அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு சர்வ் பண்ண வேண்டியதாக எடுத்து இறக்கி. அப்போ சாப்பிட செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். மீன் வறுவல் மாதிரியே அவ்வளோ ஒரு டேஸ்ட் அது. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். என் வீடியோ பார்த்தீங்கன்னா லைக் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பாய்.